இறந்து போனவளோட நேமை வச்சு ஆதார் கார்டை போலீஸ் எடுத்து அதில் உள்ள ஃபோட்டோவை இந்த மண்டபத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தா 100% மேட்ச் ஆகுது. அதில் உள்ள அட்ரஸ் விசாரிக்கும் போது அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபை பற்றி தெரிய வருது. அவங்கள போய் பார்த்து பேசினா அவங்களுக்கும் எங்களுக்கு சொத்து பிடிச்சாச்சு. ஒரு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி அவங்க அப்பா சாவில் தான் பார்த்தோன்னு சித்திகாரி சொல்கிறான். அங்கே அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜ் எங்கேருந்து வந்துச்சு, யார் வச்சிருந்தான்னு விசாரிக்கும் போது அவளுக்கு சரியான தகவல் எதுவுமே கிடைக்கல. சரின்னா அந்த பேரை வச்சு ஃபேஸ்புக் ஐடியா கண்டுபிடிச்சி அதை செக் பண்ணி பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டில் இவளோட லாயரோட அக்கௌண்ட் இருக்கு. உடனே லாயருக்கு கால் பண்ணி அதை பற்றி விசாரிக்க அவள் என்னோட கிளைண்ட் தான், அவளோட டைவர்ஸ் கேஸ்க்காக வந்தா, வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் அவள் என்ன காண்டாக்ட் பண்ணவில்லைன்னு சொல்ல அவள் ஹஸ்பண்டை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது இவள் ஒர்க் பண்ணுற சேனலில் டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க தான் அவளோட ஹஸ்பண்ட்னு. அதை போலீஸ்காரனு கண்டுபிடிச்சி அவனை விசாரிக்கும் போது எங்களுக்குள்ள செட் ஆகாமல் பிரிஞ்சிட்டோம். நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ அவன் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணா. நான் பிரிஞ்சதுக்கு அப்புறமே திரும்ப கேட்டு டார்ச்சர் பண்ணான். நான் என் மாமனார் கிட்ட கேட்டால் அவர் தான் திரும்ப கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. எவ்வளோன்னு கேட்டால் 2.5 கோடியா. அதை கேட்டதுலேருந்து போலீஸ்காரனுக்கு இவன் மேலே லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த டென்டிஸ்டும் நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி கன்னியாகுமரி கிட்ட கவரில் வெட்டப்பட்ட கைகளோட எலும்பு கூட கிடைச்சிருக்கு, அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்ல இவனும் கிளம்பி போய் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து அதை வாங்கி ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொன்னால் அந்த கைகளும் மண்டோட ஒரே அளவு தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஷார்ட் ஹேரும் கிடச்சிருக்கு. அது ஈவா மரியாவது இல்லை. ஸோ அதையும் வச்சு செக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போலீஸும் ஈவா மரியாதை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்த வீட்டுக்கு போய் அங்கே ஓனர் கிட்ட விசாரிச்சா அது 2 பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருந்துச்சு. அதான் அவங்க 2 பேரும் சண்டை வர காரணமாக இருந்துச்சுன்னு சொல்ல போலீஸும் கடைசி அவளை எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால் நான் ஒருத்தர் சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ யாரும் ஷார்ட் ஹேர் வச்ச பொண்ணோட காரில் போயிட்டு இருந்தா சொல்கிறாங்க. அந்த நம்பர் லாஸ்ட்டாக 2020 ஏப்ரல் மாதம் வரைக்கும் லாஸ்ட் சீன் கட்டுது. அப்போ அந்த நம்பரை கொலகாரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு கெஸ் பண்ணுறான். இப்போ அந்த சேனலில் ஒர்க் பண்ணுற பொண்ணு வீட்டில் அவங்க மாமியார் வந்திருக்காங்க. அந்த பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. உடனே இவங்க பயந்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அங்கே யாரோ ஈரக்காலோட நடந்து பொண்ணு தட தெரியுது. அந்த பொண்ணு டீ போட்டு எடுத்துட்டு வந்து பார்த்தா அவன் மாமியாரை காணும் பயந்து ஓடிட்டாங்க போல.